ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலிண்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நந்தி ஹில்ஸ் நீங்கள் போகிறீங்களா? அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு 1 BHK 2 BHK அண்ட் 3 BHK ஹோம் டூர்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபேமிலியோட ட்ரிப் போகிறவங்களுக்கு நம்ம குக்கிங் ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அமைதியாக தனியாக ஒரு ட்ரிப் போயிட்டு லைஃப்பை பற்றி நல்லா யோசிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் நல்லா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் இந்த ஹோம் ஸ்டே சூட்டபுளாக இருக்கும். வாங்க டீட்டெயில்ஸை வீடியோக்களை பார்க்கலாம். ஏற்கனவே சிலுன்னு இருக்கிற பெங்களூரில் இருந்து பக்கத்துலேயே இருக்கிற இன்னொரு குழுக்குழுன்னு இருக்கிற ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ். ஸோ நந்தி ஹில்ஸ்க்கு போகிற வழியில் இருக்கிற ஷிக்பலாப்பூரில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது 3 BHK. இதாவது ஹால் இருக்குது. ஹாலில் இருந்து போகிற வழியில் ரூம்ஸ்க்கு போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு அழகான சிட் அவுட் இருக்குது. இதில் வந்து வுட்லேயே அழகாக ஸ்டூல்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்த்திங்களா, நம்ம வந்து மைசூரில் டோட்டடாமனே ஹோட்டலில் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்கே ஹாலில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து குட்டியாக ஒரு பூஜை ரூம் கூட இருக்குங்க. இதுக்கு பக்கத்தில் அழகாக ஒரு டிவி யூனிட் வச்சுருக்குறாங்க. ஸோ டிவி யூனிட்டில் இருந்து டைரெக்டாக நம்ம வந்து பெட்ரூம்க்கு போகலாம். போகிற வழியில் நடுவில் வந்து நமக்கு வாஷ் பேசினும் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பாத்ரூம் அதுலேயே அட்டாச்சாக இருக்குது. அண்ட் இதுதான் வந்து ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இப்போ நீங்கள் பார்க்குறது. அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் அடுத்த பெட்ரூம் இருக்குது. கபர்ட்ஸ் எல்லாம் நல்லா தாராளமாக வச்சுருக்காங்க. ஏன்னா 2-3 டேஸ் நம்ம ஸ்டே பண்ணால் கூட நம்மளோட திங்ஸ்லாம் வச்சுக்கிற அளவுக்கு நல்லா ஒரு பெரிய கபோர்டும் பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரோடு இருக்குங்க. ஸோ இது வந்து அடுத்த பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலியெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஃபிஷியல் ட்ரிப் போகிறதுனாலும் சரி, இல்லை டூர் போகிறதுனாலும் சரி, நமக்கு ரொம்ப நாள் ஸ்டே பண்ணுறப்ப சமையல் வந்து ஒரு பெரிய முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ ஹெல்தியான ஃபுட் வந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா கிச்சன் முக்கியம். ஸோ இந்த வீட்டில் வந்து ரொம்ப அழகான ஃபுல் எக்யூப்டாக ஒரு கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் மாடுலர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான வெசல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஹோம் கிளினிக்கும் அவங்களே வந்து ஒர்க்கர்ஸ் வச்சுருக்காங்க. வெளியில் சுவர்லாம் கூட ரொம்ப அழகாக இந்த டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளோரிங்கும் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த வெளியில் இருக்கிற அழகான இந்த ஓப்பன் ஸ்பேஸ்லாம். அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் தனியான இடமா தான் இருக்கும். அண்ட் ஆனால் சேஃப்டியான இடம் கூட உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 BHKங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸோடு வர்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அண்ட் ஹாலில் இருந்து இதுக்கு நேராக போனீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் இருக்குது. இந்த கிச்சனும் வந்து நல்லா ஸ்பேஷியஸான கிச்சன் தான். உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் மைக்ரோவேவ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்புறமா வந்து தேவைன்னா முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் கூட இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஹாலில் இருந்து இந்த கிச்சனில் இருந்து உங்களுக்கு உள்ள ரூமுக்கு போகிற வழியிலேயே வந்து அழகான ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பெட்ரூம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அந்த 3 BHK, அதில் இருந்தது வரை இந்த பெட்ரூம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. உங்களுக்கான நல்ல கபோர்ட் ஸ்பேஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப குட்டின்னு சொல்ல முடியாது. இந்த பெட்டிங் ஸ்பேஸ் வந்து சின்னதாக இருக்குது. பட் ரூம் வந்து உங்களுக்கு ஸ்பேஷியஸாக தாங்க இருக்குது. இது இன்னொரு கார்ட் கூட போட்டிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து தேவைன்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஒரு பெட் வந்து அதை நீங்கள் கேட்டுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். அப்படியே வந்து இதில் வந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா அகெயின் இந்த கிச்சனை வந்து க்ராஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்த பெட்ரூமுக்கு போகணும். இந்த பெட்ரூமில் வந்து உங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு வந்து தனியாக ஒரு கபோர்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மேக்கப் கிட்டெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கிறதுக்கு அது கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரெஸ் வச்சுக்கிறதுக்கு தனி கபோர்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் வெளியில் வந்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கிச்சனில் கூட இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் நிறைய திங்ஸ் கொண்டு வரீங்க, நிறைய பேர் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெட்ரூம் தவிர இந்த கபோர்டு இல்லையா, இதையும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ஹாலுக்கு வந்துட்டோம். ஹாலில் இருந்து அடுத்த பெட்ரூமுக்கு நம்ம போக போகிறோம். அடுத்த பெட்ரூமுக்கு போகிற வழி இதுதான். ஸோ ஹால்லேருந்து நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு குட்டியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கேருந்து லெஃப்டில் நம்ம போனோம் அப்படின்னா இங்கே வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமே வந்து உங்களுக்கு க்யூட்டாக குட்டியாக இருக்குது. அண்ட் இங்கேயும் உங்களுக்கு நல்லா ஸ்டோரேஜ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த பெட்ரூம்க்கு அளவுக்கு பெரிய ஸ்பேஸ் வந்து கிடையாது. ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு கபோர்ட் வந்து நல்லா ஃபுல் சைஸ் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் வந்து உங்களுக்கு
ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. டாய்லெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துல. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலையும் வந்து உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது 1 பிஹெச்கே. இது பெரிய பில்டிங்கில் வேறு ஃப்ளோர்ஸில் இருக்குதுங்க. ஸோ 1 பிஹெச்கே வந்து வர வழி தான். ஸோ மேலே வந்து அடுத்த ஃப்ளோரில் வேறு ஹவுஸ் இருக்குது. ஸோ 1 பிஹெச்கே வந்து இப்படி படியில் ஏறி வந்த உடனே இங்கே வந்து ஹால் இருக்குது ஃபர்ஸ்ட்டு. ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சோஃபாஸ் வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. அண்ட் அவங்களுக்கு இங்கே வந்து அந்த இன்னொரு ரூமில் பார்த்தோன்னே அதே மாதிரி ஹால்லையே வந்து டிவி யூனிட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹால்லேருந்து நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக பின்னாடி வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. 1 பிஹெச்கே அப்படின்றதுனால ரொம்ப கன்ஜஸ்டடாலாம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெட்ரூம். டாய்லெட் வந்து உங்களுக்கு பெட்ரூம்லேயே அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பெட்ரூம்லேயும் நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது தவிர நம்ம வந்து ரைட்டிங் டேபிளும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி இல்லை ஏதாவது எழுதுறது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த ரூமில் இருக்கிற டேபிள் அண்ட் சேர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு ஸ்டாண்ட் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம கோட் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளுடைய மேக்கப் திங்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா ரூம்ஸுமே நல்ல வென்டிலேஷனோடு இருக்குங்க. அண்ட் இந்த மாதிரி பெரிய சிட் அவுட் இருக்கிறதும் கூட நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் நமக்கு ஈவினிங் காஃபி குடிக்கிறதுக்கு இல்லை வந்து சிட் சாட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வெளியில் இருக்கிற அந்த ஓப்பன் ஸ்பேஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் அதில் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து நந்தி ஹில்ஸில் சன்ரைஸ் சன்செட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து உங்களுக்கு போயிட்டு வர்றதுன்றது கஷ்டம் தான். அதையும் நான் சொல்லிடுறேன். அன்லஸ் அதர்வைஸ் உங்கள்கிட்ட ஓன் வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 45 minutesக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் நீங்கள் வந்து மேலே போய் சன்ரைஸ் அண்ட் சன்செட் வந்து பார்க்க முடியும். பட் அங்கே பார்த்துட்டீங்க, நந்தி ஹில்ஸ் பார்த்துட்டீங்க, பட் 1 or 2 days வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த சில்லாக இருக்கிற இடத்துல வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இங்கே இருந்துட்டு உங்களோட ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிவிட்டு கீழே நமக்கு வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ட்ரைபல் கஃபே அந்த மாதிரி வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ பட் இது வந்து சன்ரைஸ் சன்செட் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கா அப்படின்னா இல்லை. அது வந்து நான் உங்களுக்கு இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். ஓன் கார் வச்சுருக்கிறீங்க, ஓன் வெஹிக்கிளில் தான் வந்து நீங்கள் இந்த ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. அதுவும் நீங்கள் பெரிய ஃபேமிலியோடு வரீங்க இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. அண்ட் ப்ராப்பர்ட்டியும் கூட ரொம்ப நீட்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கெல்லாம் வந்து நம்ம ஈவினிங் பார்ட்டி பண்ணலாம், ஃபன் பண்ணலாம். அண்ட் கேம்ப் ஃபயர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எப்படி ஒரு பெரிய க்ரௌடோடு வரப்போ கண்டிப்பாக இந்த வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் டைரெக்டாக புக் பண்ணணும் அப்படின்னாலும் இல்லைனா இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் மேக் மை ட்ரிப் அண்ட் booking.comல இது எப்படி நீங்கள் புக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் feedback@selindra@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. நான் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணி வைக்கிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நந்தி ஹில்ஸ் போகணும் அப்படின்னு நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது நந்தி ஹில்ஸ் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல வெக்கேஷனுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ஸ்டே தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி வைங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் வரைக்கும் டாடா பை பை. See you and take care.